கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசப்போகிற உம்முடைய வார்த்தைகளை நினைத்து உமக்கு நன்றி. உடைய வார்த்தைகள் விடுதலையோடு ஆண்டவரே கடந்து வர நீர் உதவி செய்தாலும் நீர் விரும்புகிற வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் கேட்கக்கூடிய கிருபை உள்ள நேரமாக இது இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் பிறத்தல் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன், யூதர்களுக்கு உள்ளே ஒரு அதிகாரி என்கிற ஒரு பணி. வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு பரிசேயன். ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இப்படி கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இந்த பரிசேயனுக்கு ஒரு எண்ணம், நிக்கோதேமுக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் இவன் கூட இல்லைன்னா இவ்வளவு அருமையான அற்புதங்கள் எல்லாம் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரசங்கத்தை எல்லாம் பண்ண முடியாது. அப்போ இவர் ஆண்டவர் அவரை அனுப்பினாரு அப்படின்னு தான் இந்த அதிகாரியான நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசிக்கொண்டார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் பாருங்க. அவன் கேட்கிற கேள்வி என்பது வேறு, ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற பதில் என்பது வேறு. நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், நீ வராதிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியாது, நீ தேவனிலிருந்து வந்தனாலதான் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்கள் செய்கிறீர் என்று அவன் சொல்ல, அவரோ நீ மறுபடியும் பிறந்தாதான். ஒருவன் மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை பிறக்கிறன பார்க்க மாட்டான், பிறந்தா பார்ப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, இப்படி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை அவரால் புரிந்து கொள்ள முடியல. எப்படி ஒருத்தன் மறுபடியும் பிறக்க முடியும்? ஒரு தாயின் கருவில இருந்து வந்தவன் எப்படி மறுபடியும் தாய் வயிற்றுக்குள்ள போயிட்டு திருப்பி வர முடியும்? இது அவனுடைய யூகமான ஒரு கேள்வி. நீங்க நிறைய பேர் இப்படியே சிந்தித்து சிந்தித்து இந்த வேத வசனங்களுடைய உண்மையான அர்த்தங்களை சரியாய் புரிந்து கொள்ளாமல் அதற்கு வித்தியாசமான விளக்கங்களை கேட்டு விளக்கங்களை கொடுத்து தூரமாய் போய்விடுகிறார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மறுபடியும் பிறத்தெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்கணும். இதுதான் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே யாரும் கிறிஸ்தவர்களாய் பிறப்பதில், மன்னிக்கணும், கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் பிறப்பதல்ல. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தா கூட நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. என்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம மானிடனாய் பிறக்கிறோமோ அன்னைக்கே பாவம் நிறைந்த உலகத்திற்குள் தான் நாம் வாழ வந்திருக்கிறோம். இப்படி பாவங்களிலே பிறந்த நாம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு மெய் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம், விடுதலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம், பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அல்லது மனம் திரும்புகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த நாள் தான் மறுபடியும் பிறந்த ஒரு நாள். நான் கிறிஸ்தவனாகவே சின்ன வயசுலே இருந்தே வந்துட்டேன், எங்கள் அப்பா என்னைய பக்தியிலேயே வளர்த்துட்டாங்க, எங்கள் அம்மா என்னைய பக்தியிலேயே வளர்த்துட்டாங்க, எனக்கு மறுபடியும் பிறத்த அனுபவமே எனக்கு இல்லை, ஆனால் நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு ஒருத்தன் சொல்லுவானே என்றால் அது ஏமாற்று வேலை என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த உலக சரித்திரத்திலே கிமு கிபி என்று இருக்கிறது. இந்த உலக சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்தவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை. அதே போல இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பிலேயே ஒரு நாள், இந்த நாளுக்கு முன்னால என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இந்த நாளுக்கு பிற்பாடு என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா,
மறுபடியும் பிறந்தவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கும், மறுபடியும் பிறக்காதவனுடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேதத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப மறுபடியும் பிறந்தான் அப்படின்னா அவன் தேவராஜ்யத்தை காணுவான். தேவராஜ்யம் ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பின ஒருவன் பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணத்தோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவான். அவ்வளவுதான். நான் மனம் திரும்பி இருக்கிறேன், மறுபிறப்பு அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம், அல்லது இயேசு கிறிஸ்துவோடு நான் உறவுகளை வைத்துக் கொள்ளும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கின்றீரே, அந்த ஸ்தலத்திற்காக உமக்கு நன்றி. ஏன்னா வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் உண்மையாக விசுவாசிப்பானே என்றால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதைத்தான் இந்த வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவால் நித்திய வாழ்க்கை என்பதை மறைக்கப்பட்டு, அவரால் எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சுது, அவரால் எனக்கு இந்த வீடு கிடைச்சது, அவரால் எனக்கு இந்த வேலை கிடைச்சது, அவரால் எனக்கு இந்த காரியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் தான் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா ஆண்டவரால் அதெல்லாம் செய்ய முடியும், உண்மைதான். ஆனா வெறுமனே இந்த உலகத்தினுடைய தேவைகளை மட்டுமே அவர் நமக்கு தந்துவிட்டு நித்திய வாழ்க்கைக்கு நாம போகாம ஆயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நித்திய வாழ்க்கை எனக்கு சுதந்திரம், நித்தியம், உண்மை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா மறுபிறத்தல், மறுபடியும் பிறக்கின்ற ஒரு மனிதன், அது நீங்க கிறிஸ்தவா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முகமதியனா இருக்கலாம், சீக்கியனா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவால் தான் நித்திய வாழ்க்கை உண்டு என்கிற ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்துவிட்டால் அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வேற யாரையும் நீங்க வழிபட மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவால் தான் எனக்கு நித்திய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அறிவை பெற்றுக்கொண்டால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை பல ஆண்டுகளாகவே கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த நிச்சயம் இல்லைன்னா நம்ம இன்னும் மறுபடியும் பிறக்கல. ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுக்கு நித்திய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் உள்ளத்துல ஓடாது. இந்த நித்திய வாழ்க்கையை குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா இந்த உலகத்தினுடைய பாடுகள் நமக்கு பெருசா தெரியாது. இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். மிக தைரியமாக, மிக அழகாக இந்த உலகத்தினுடைய பாடுகளை உதறிவிட்டு மேன்மையான காரியங்களை வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், எபிரேயர் 11:38 சொல்லுகிறது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. 35 சொல்லுகிறது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். இந்த உலக வாழ்விலே எனக்கு எது இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, இந்த உலகத்திலே நான் வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, காட்டில் வாழ்ந்தாலும் சரி, வியாதியில வாழ்ந்தாலும் சரி, சுகத்தோடு வாழ்ந்தாலும் சரி, பணத்தோடு வாழ்ந்தாலும் சரி, பணம் இல்லாம வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மால் எனக்கு நித்திய வாழ்க்கை என்கிற ஒரு ரகசியத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வானே என்றால் இதைத்தான் ஒரு மறுபடியும் பிறத்தல். இந்த மறுபடியும் பிறத்தல் என்பது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த நித்திய வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் சுதந்திரமாக மாற முடியாது, சுதந்திரவாளியாக மாற முடியாது என்று சொல்லி ஆணித்தரமாக இந்த வேதம் போதிக்கிறது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தினால் பிறந்ததினால கிறிஸ்தவன் அல்ல, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று அல்ல. கிறிஸ்துவ மூலமாய் வரக்கூடிய உண்மையான காரியம், நான் நித்திய வாழ்க்கைக்குரியவன், நிரந்தரமான வாழ்வுக்கு உரியவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவன், நித்திய ஜீவனுக்கு உரியவன், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவன் என்கிற நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு நாள் இருக்கிறதே, அதுதான் மறுபடியும் பிறந்த ஒரு நாள். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு எங்கேயும் ஓட மாட்டீங்க. அநேகர் இப்படி சொல்றாங்கன்னா, அந்த தெய்வத்தை வணங்கி பார்த்தேன், இந்த தெய்வத்தை வணங்கி பார்த்தேன், இந்த தெய்வத்தை வணங்கி, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்க வணங்குறது வேற, இயேசு கிறிஸ்துவை நீங்க புரிந்து கொள்கிறது என்பது வேற.
கடவுளே எனக்கு அதை தாரும் சுகந்த, இது வேற. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய மேன்மையான காரியங்களிலே ஒன்றுதான் நித்திய வாழ்க்கை, பாவ மன்னிப்பு போன்ற சில காரியங்கள். இதை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். இந்த மறுபிறப்பின் அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இந்த மறுபிறப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, நீங்கள் முழங்கால் படியிட்டாலே நீங்கள் இந்த உலகத்தினுடைய பாடுகளை குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு வராம, ஒரு மேன்மையான ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுவதற்காக சென்றிருக்கிற கிறிஸ்துவின் மேலுள்ள தாகம் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கும். தோத்திரங்களை அதிகமாக நீங்கள் கூறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? நித்திய வாழ்வை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இந்த உலகத்தில் நீங்கள் எப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம், அது முக்கியம், அது பரவாயில்ல. நான் நித்திய வாழ்க்கையை பெறணும்னா என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லலை, இவ்வளவு ஹைட் இருக்கணும் வேதம் சொல்லலை, இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சொல்லலை. ஒன்னே ஒண்ணுதான், மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறத்தல் என்பது இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வது, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து வெறும் கிறிஸ்தவர்களின் கடவுள் என்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டு நித்திய ஜீவனை எனக்காக தருவதற்காக வந்த ஆண்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். அதை நீங்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக கல்வாரியிலே அவரே தந்திருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு பெரிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பாக்கியம் அது, எத்தனை சாக்கியம் அது. அந்த நித்திய ஜீவனை குறித்த எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் மிக அருமையாக பாடிக்கொண்டே இருக்கலாம். நித்திய ஜீவனை குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய பாடுகளை குறித்த பேச்சே உங்களுக்கு வராது. நெருக்கடி உங்களுக்கு இருக்கலாம், உபத்திரவம் உங்களுக்கு இருக்கலாம், பாடுகளின் உச்சியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது உங்களை சேதப்படுத்தாது, அது உங்களை கரைப்படுத்தாது, அது உங்களை அமிழ்த்தி விடாது. எல்லா நிலைகளிலும் மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். கண்களை மூடுவோமா? நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுத்தார். மறுபடியும் பிறத்தல் என்பது கிறிஸ்துவால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாள், மறுபடியும் பிறந்த ஒரு நாள். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தையோடு உம்மை சேவிக்கிறோமா என்பதை நாங்கள் அலசி பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. மறுபடியும் பிறக்காமல் நாங்கள் ஒருவேளை செத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவத்தோடு இல்லாமல் மெய்யாகவே நான் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளி என்கிற நம்பிக்கையோடு வாழக்கூடிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.